இன்ஸ்டன்ட் காஃபி போடுறவங்க எல்லாருமே வந்து அந்த பால் சூடாக இருக்கிறதுலையே வந்து அந்த இன்ஸ்டன்ட் பவுடரை போடுவாங்க. ஸோ அந்த ஸ்டீம் வந்து அதில் வந்து ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பாத்திரத்தில் போட்டுக்கணும். கொஞ்சம் எப்போவுமே லைட்டாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பதத்தில் இருந்தால் தான் காஃபி வந்து இந்த கசப்பு ருசியோடு நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட்க்கு வந்து சுகர் போடக்கூடாது. ஸோ அதனால் வெறும் காஃபி தூள் போடுறேன். அதே மாதிரி பாலில் வந்து ஏடு இருக்கக்கூடாது. ஏடோடு வந்து நீங்கள் வந்து போடும்போது அந்த பால் வந்து குடிக்கிறவங்க, இந்த காஃபி சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடு வந்து அதில் தட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஏடு விழுந்துடாமல் நீங்கள் வந்து அந்த மாதிரி காஃபி கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி காஃபி கொடுக்கும்போது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா அந்த நுரையோடு தான் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து பார்க்குறதுக்கு ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி கொடுத்தா தான் வந்து காஃபி வந்து ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி காஃபியை வந்து எப்போவுமே வந்து ரொம்பவும் ஆற்றிடக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்பவும் கொதிக்க அப்படியேவும் கொடுத்துடக்கூடாது. அது கொடுக்கும்போது அவங்க ஒரே சிப்லேயே நாக்கு சுட்டுடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே கொடுக்கும்போது கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தோட டவரா செட்டோடு நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே எடுத்து குடிக்கிறதுக்கும் ஆற்றிக்கிறதுக்கும் அந்த காலத்தோட பாரம்பரியங்கிறது என்றைக்குமே வந்து அர்த்தத்தோடு இருக்குங்க. இதை வந்து நீங்கள் சுட சுட கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும்.